லாஸ்ட் பார்ட்ல காணாம போன தன்னுடைய பைத்தியக்கார ஒய்ஃப் மறுபடியும் கிடைச்சதுனால நம்மளுடைய ஹீரோ ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கான். நம்மளோட ஹீரோயினும் எப்படி பைத்தியமானா அப்படின்றத பிளாஷ்பேக் போய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து ஜாதகம் எல்லாம் பார்த்து நம்மளோட ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. கல்யாணத்தை அன்னைக்கு பிறந்த வீட்டுல வந்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னோட புகுந்த வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாள். அந்நேரம் பார்த்து அந்த டவுனுக்குள்ள சில லோக்கல் ரவுடிஸ்ல இருப்பாங்க. அதோட தலைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஊர்வலத்தை கெடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். காரணம் நம்மளோட ஹீரோ ஃபேமிலி அந்த டவுன்லயே ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியா, அதனால அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கள பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் பயந்து ஓட கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லிடுவானா. நம்மளோட ஹீரோவோ அங்க இருக்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த ரவுடினால பாதிக்கப்பட்ட ஒருத்தவன் இருப்பானா, அவன் தான் அவங்களை எதிர்த்து வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அவனை பார்த்த உடனேமே அந்த ரவுடி கும்பல் பயந்த அந்த பக்கத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனும் துரத்திக்கிட்டே ஓட கல்யாண ஊர்வலத்துல நடந்த கலாட்டா எல்லாமே ஸ்டாப் ஆயிடுமா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் வந்து ஒரு அண்ணனும் அண்ணன் ஒய்ஃபும் இருப்பாங்க. அவங்களும் வந்து என்ன சும்மா பயந்துட்டியா, சரி சரி நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயும் உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை அந்த பல்லக்கிலேயே ஏற்றி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து கல்யாண ஊர்வலம் வரும்போது இந்த மாதிரி ஒரு கலாட்டா நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இது அபச குணமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் வாசலுக்கு வந்துட்டாங்க. அதனால இதை பத்தி கவலைப்படாம நீங்க வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அவங்களும் அதை மறந்துட்டு கல்யாண வீட்டுக்காரங்கள ரிசீவ் பண்றாங்களா. அன்னைக்கு வந்து பொண்ணு வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாருமே அங்கதான் ஸ்டே பண்ணிருப்பாங்க. கல்யாண வீடு இல்லையா, அதனால ஏகத்துக்கும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. பத்தாததுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்ப இந்த ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ஒரு ஜோசியர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவரும் அந்த இடத்துல உட்காந்து நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாரா. இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது கல்யாண வாழ்க்கை அப்படின்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. இப்ப அந்த ஜோசியரோ யார் சொன்னா இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட ஜாதகம் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானது, அதை நான் மாத்தி அமைச்சுதான் உங்க பையனுக்கே கல்யாணமே பண்ணி வச்சிருந்திருக்கேன் அப்படின்னு மாமியாருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பக்கத்துல வந்து அண்ணனும் அண்ணன் ஒய்ஃபும் உட்காந்துருப்பாங்களா. இவர் வந்து தண்ணி அதிகமா அடிச்சதுனால ஏதோ உளறிட்டு இருக்காரு, பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல இப்ப அந்த இடத்துல பெரிய பூகம்பமே வெடிச்சிருது. பொண்ணோட ஜாதகத்தை மாத்தி அமைச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒரு ஃப்ராடு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. இன்னொரு கல்யாணத்து அன்னைக்கு ராத்திரி தன் ஒய்ஃப் கூட உட்காந்து ரொம்பவுமே ரொமான்டிக்கா ஹீரோ பேசிட்டு இருப்பான். தன்னோட ஒய்ஃபை வந்து கிஸ் பண்றதுக்காக கிட்டக்க போக கரெக்டா மாமியார் கதவு திறந்து உள்ளுக்குள்ள வந்துட்டு இனிமேல் நீ இந்த வீட்டோட மருமகளா எப்பவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையும் வெளியில எடுத்துட்டு போயிடுறாங்க. என்னதாமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கேட்டுட்டு இருக்க, டி ஜாதகத்தையே வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணோட ஜாதகம் ரொம்ப கெட்ட ஜாதகமா, அதனால வந்து இதை மாத்தி அமைச்சு உன்னோட தலையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கடா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினுக்கும் இதை பத்தி எந்த விஷயமுமே தெரிஞ்சிருக்காது. இப்ப நம்மளோட ஹீரோயினுக்கோ வந்து அப்பா இருப்பாரு, அவர்னால நடக்க முடியாதா, அவரும் வந்து என்னுடைய பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு நல்ல விதமா நடந்துக்குவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. மாமியாரோ நிச்சயமா கிடையாது, இவளை என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் அதிர்ச்சியாகி அப்படியே கீழே விழுந்துடுறா. ஹீரோவோ வந்து எனக்கு இந்த ஜாதகத்துலலாம் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது, நான் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவ தான் என்னுடைய ஒய்ஃப், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை கூப்பிட்டுட்டு உள்ளுக்குள்ள போயிடுறான். அவ்வளோதான், மாமியாருக்கும் மருமகளை இப்போ பிடிக்காம போயிடுச்சு. நம்மளோட ஹீரோயினும் வந்து ராத்திரி வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு ஹீரோ தூங்கிட்டு இருப்பானா, தன்னோட தலையில வந்து ஒரு ரெட் கலர்ல துணி போட்டுட்டு தனக்கு தானே பேசிட்டு இருப்பா. ஹீரோவும் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு வந்து பயமா இருக்கோ குழப்பமா இருக்கோ அப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுக்கு வந்து தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் இன்னைக்கு எங்க அம்மா பேசினதை வச்சு நீ ரொம்ப கவலையில இருக்க, கவலைப்படாத, நிச்சயமா வந்து உன்னை ஏத்துக்குவாங்க, அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்பட்டு மறுநாள் காலையில வந்து வேலைக்காரவங்க அவங்களோட மாமியாருக்கு வந்து முகம் கழுவுறதுக்காக தண்ணி எடுத்துட்டு போறாங்களா. நம்மளோட ஹீரோயினும் என்கிட்ட கொடுங்க நான் கொண்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போறா. மாமியார் கிட்டயோ வந்து தயவு செஞ்சு வந்து நடந்த விஷயத்துல என்னுடைய சம்பந்தம் எதுவுமே கிடையாது, எனக்கு தெரியாம தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், ஆனா நிச்சயமா நான் உங்களையும் உங்களுடைய பையனையும் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடி எல்லாமே சீவி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்களா. நம்மளோட ஹீரோயினும் அந்த தண்ணியை பிடிச்சிட்டே ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கா. இப்ப அந்த கை கழுவுறேன்ற பேர்ல அந்த தண்ணியை கீழே கொட்டி விட்டுறாங்க. வேலைக்காரவங்கள ஹெல்ப் பண்றதுக்காக வராங்களா, நீ பண்ண தேவையில்லை இவளையே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அவளையே தொடக்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலையும் அவளே பார்த்துட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோவோ என்னாச்சு வேலைக்காரவங்க பாக்குற வேலை எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு இருக்க, யாரு உன்னை இதெல்லாம் பார்க்க சொன்னது அப்படின்னு சொல்ல அவளும் மாமியாரை பார்த்துட்டு இருக்கா. என்னமா இது வீட்டுல இவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, ஆனா இந்த வேலை எல்லாமே இவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க
அவங்க அம்மாவோ என்னையே நீ கேள்வி கேட்குறியா என்ன, வயசானவங்க சின்னவங்க கிட்டே ஏதாவது வேலை சொல்லதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயினும் வந்து கவலைப்படாதீங்க, இந்த வேலை எல்லாத்தையும் நானாக தான் விருப்பப்பட்டு பார்த்துட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுறா. நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய டீ எஸ்டேட் இருக்குமா, அங்கே 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு பொண்ணு பையன். 2 பேருமே நம்ம ஹீரோ கிட்டே நல்லா பேசுவாங்களா. அந்த பொண்ணு என்னாச்சு நீங்கள் உங்களோட ஒய்ஃபை கூட்டிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி, ஹீரோ கூடயே மாமியாரும் வந்திருப்பாங்களா, என்னாச்சு வேலை பார்க்காம நின்று கதை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க பேசாமல் அமைதியாக ஒரு ஓரமாக போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் அவளோட பேராக தான் எனக்கு கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கும் வந்து நம்மளோட ஹீரோயினை நல்லாவே தெரியுமா. இப்போ ஹீரோவோ வந்து நீ சொல்லு என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும் வந்து பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய பூக்கள் அப்படின்னா உங்களோட ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. அதுவும் வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நான் அதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அதுவோ வந்து ஒரு மலையோட மேலே நம்மளோட ஹீரோவோ அதை பிடுங்கிறதுக்காக மேலே ஏறுறான். கூட வந்தவனும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இது ரொம்ப ஆபத்தானது, நானே போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஹீரோவோ இல்லை என்னுடைய ஒய்ஃப்காக எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறேன், அதை நானே என் கையால் கொண்டு வந்து அதான் ரொம்ப சின்சியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் வலிக்கு கீழே விழுந்துடுறான். ஹீரோவை செக் பண்ணி பார்க்கக்கூடிய டாக்டரும் வந்து பிரெயினில் வந்து அடிபட்டிருக்கு, அதனால கண்ணு முழிக்கிறது அப்படின்றது உடனே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நான் மாமியாரோ வந்து டீ எஸ்டேட்டில் பார்க்கும் போது நல்லா தானே இருந்தான், அதுக்குள்ளே எப்படி கீழே விழுக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்த்தையும் கேட்டுட்டு இருக்காங்களா. அவங்களோ வந்து தன்னுடைய ஒய்ஃப்காக வந்து பூ பறிக்கிறதுக்காக மேலே ஏறி தான் கீழே விழுந்துட்டாரு அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க. நம்மளோட ஹீரோயினும் எனக்காக பூ பறிக்க போயா கீழே விழுந்தீங்க, தயவு செஞ்சு எந்திரிங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காளா. மாமியாருக்கு கோவம் வந்துடுது. நேராக வந்து தன்னுடைய மருமக கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. உன்னால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. நம்மளோட ஹீரோயினும் அழுதுகிட்டே நம்ம ஹீரோட்ட போய் இதுக்காக இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணீங்க, பூக்கள் பறிக்கிறதுக்காக போய் இந்த மாதிரிலாம் அடிபடணும், அதுவும் எனக்காக அந்த மலையோட உச்சிக்கு எதுக்காக ஏறணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கா. தயவு செஞ்சு எந்திரிங்க, இந்த மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் தூங்குறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்க. மாமியாரோ தன்னுடைய மருமகளை பார்த்துட்டு, இங்கே பாரு உன்னுடைய ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில்ல, நீ பிறந்த உடனே உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, உங்கள் அப்பாவுக்கு வந்து நடந்துட்டு இருந்தவர் நடக்க முடியாமல் போயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் பெரிய சொத்து பத்தோட வசதியாக இருந்தவங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாமே உன்னோட ஜாதகத்தால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் என்னுடைய பையனோட உயிருக்கே இப்போ ஆபத்துன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு, தயவு செஞ்சு இங்கே இருந்து போயிடு, என் பையன் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு மருமகளோட காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கா. அவ்வளோ வந்து நிச்சயமாக அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. ஆனால் அவங்களும் நிச்சயமாக நீ இது பண்ணி தான் ஆகணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே என்னால் உயிரோடு இருக்கவே முடியாதுன்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் சரி நானும் அவரை விட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. மறுநாள் வந்து தன்னுடைய திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கிஃப்டாக ஒரு பொம்மை கொடுத்துருப்பானா, அதையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ வந்து அந்த வீட்டை விட்டு இப்போ ரொம்ப சோகமாக கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோவை வந்து செக் பண்ணி பார்த்த டாக்டரோ முன்னைக்கு இப்போ பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னோடனையும் மாமியாருக்கோ வந்து நிச்சயமாக மருமக போனதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. கொஞ்ச நாள்லேயே வந்து அவனும் கண்ணை திறந்து பார்த்துருவானா. பார்த்த உடனே என்னுடைய ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அவங்களும் வந்து எங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் இங்கேருந்து போயிட்டா அப்படின்னு சொன்னோனையுமே உடனே எந்திரிச்சு போய் தன்னுடைய மாமனார் வீட்டில் தன்னுடைய ஒய்ஃபை வந்து தேடிட்டு இருக்கான். பட் அவள் வந்து அங்கேயும் வந்திருக்க மாட்டாளா. இப்போ தன்னுடைய டீ எஸ்டேட்டுக்கு போகிறான். அந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குமா, அந்த இடத்துல தான் ஹீரோயின் வந்து இருந்துட்டுருப்பா. இப்போ அவளை பார்த்த உடனேயும் அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலையே நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் கல்யாணத்தப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒருத்தவங்களில் பாதி தான் இன்னொருத்தவங்கன்னு, அப்படி இருக்கும்போது எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ வந்து நிச்சயமாக என்னால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் தான் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா. இனிமேல் எப்போவும் என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்மளோட ஹீரோயினை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். மாமியாரோ மருமகளை பார்த்துட்டு ஷாக் ஆகி போக, ஆனால் அவளோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கத்த, என்னால் அவர் இல்லாமல் இருக்க முடியாது, அவர் இல்லாமல் வாழ்ந்துடலாம் நானும் நினச்சிட்டேன், அப்போதான் வந்து அது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்றத அவரை பிரிஞ்சப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அவங்களும் எனக்கு வயசாகி போச்சு, என்னால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்க இவளுடைய வாழ்க்கையில எப்படி வந்து பைத்தியமா மாறினா என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.